நம்ம வரலாறுன்னு பார்த்தீங்கனாலே வட இந்தியர்கள் வரலாறு தான் இருக்கு. பட் நம்ம வரலாறும் வந்து இருக்குதுன்றத வந்து இந்த படம் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். நல்ல சினிமா நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும், வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும். நிறைய திரைப்படங்களை பார்ப்போம். இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம். இந்த திரை விமர்சனத்தில் நம்ம சியான் விக்ரம் நடித்து வெளியில் வந்திருக்க படம் தங்கலான் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை இப்போ ஷார்ட்டாக பார்ப்போம். ஹீரோ சியான் விக்ரம் வந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி லீடராக இருக்காரு. அவர் பேர் வந்து தங்கலான். அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்லேயே பயிர் செஞ்சாலுமே அவங்களால வந்து அதை அனுபவிக்க முடியல. ஏன்னா பிரிட்டிஷ் காலனியில் தான் இருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ்க்கு அடிமையாக இருக்காங்க. அண்ட் உள்ளூரில் இருக்கிற பீப்புளும் வந்து பிரிட்டிஷ் கூட சேர்ந்துட்டு இவங்க நிலத்தெல்லாம் பிடுங்கிட்டு இவங்களை அடிமையாகவே நடத்திட்டு இருக்காங்க. இதுலேருந்து இவங்க எப்படி வெளியில் வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பிரிட்டிஷ் கவர்னர் வந்து இவங்க ஊருக்கு வராரு. தற்செயலாக வந்துட்டு அங்கே வந்து அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல தான் கோல்டு எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவரு போய் அந்த ஊர்ல இருந்து கோல்டு எடுக்கணுன்றதுக்காக இவங்க ஊர் மக்களை வந்து கூட்டிட்டு கோல்டு எடுக்கிறதுக்கு போறதுக்காக கூப்பிடுறாரு. பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அவங்கள வந்து நெக்ஸ்ட் லெவல்ல அவங்க லைஃப்ல போறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த பிரிட்டிஷ் கவர்னர் சொல்றதுனால சியான் விக்ரம் அவர் கூட சேர்ந்துட்டு கோல்டு எடுக்க போறாரு. அவர் கோல்டு எடுத்தாரா எடுக்கலையா, அந்த கோல்டு எடுக்கிறதுல அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஒரு அன்டோல்ட் ஸ்டோரி தான். நம்ம வந்து கேஜிஎஃப் பார்த்திருப்போம். கேஜிஎஃப் வந்து இதுக்கு முன்னாடி வந்தது அதே விஷயம் தான். பட் இங்க வந்து அவங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, இதுல வந்து லீடர்ஷிப் எப்படி இருந்துச்சு, எமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்களோட சாக்ரிஃபைஸ், அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப கிளியர் போர்ட்ரே பண்ணிருக்காங்க இந்த படத்துல. அண்ட் இந்த படம் வந்து டெக்னிக்கலி சவுண்ட், மேபி ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா படம் வந்து கொஞ்சம் லேகா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த படம் ஆக்சுவலா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி வித் ஃபிக்ஷனல், கொஞ்சம் ஃபிக்ஷனலும் கலந்து இருக்கிறதுனால நம்ம ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு சொல்லிட்டாங்க, பட் இதுல வந்து ஒரு சில ஃபிக்ஷனல் விஷயம்லாம் வருது. இதை சேர்த்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் இனோவேட்டிவா யூனிக்கா தான் இருக்கு. ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங் இல்ல, ஏன்னா இது ரியல் ஸ்டோரின்றதுனால ஆர்டிபிஷியலா எதுவும் திணிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால மேபி கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு படம். சியான் விக்ரம் வந்து அந்த ட்ரைபல் காஸ்டியூம்ல இருந்துட்டு அந்த பிரிட்டிஷ் கவர்னரோட கோல்டு எடுக்க போயிட்டு அங்க அவருக்கு ஒரு சின்ன கோல்டு எடுத்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பெருசா எடுக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுதான் வந்து இந்த படத்தோட ஃபுல் கதையே. பெரிய லெவல்ல கோல்டு எடுத்தாங்களா இல்லையான்றது. பெருசா இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நிறைய ஃபிக்ஷனல் போட்டதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் தான் வருது. பட் சியான் விக்ரமோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு அழகா காமிச்சிருப்பாங்க. அவர் அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிலேருந்து அவர் அந்த பிரிட்டிஷ்காரருக்கு வந்து ஒரு சின்ன கோல்டு எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிரிட்டிஷர் வந்து சியான் விக்ரமுக்கு வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவர் ஊருக்கு போக சொல்லுவாரு. போயிட்டு அவங்களோட மக்களை கூட்டு வர சொல்லுவாரு. அப்போ வந்து சியான் விக்ரமோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்படியே ஒரு பிரிட்டிஷ்காரன் மாதிரி அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பின்னாடி கன்னுலாம் வச்சுட்டு அவரு ஹார்ஸ்ல வருவார் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சாதாரணமா அந்த ட்ரைபா இருந்தவர் எப்படி ஒரு பிரிட்டிஷரா மாறினார்ன்ற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அழகாவே இருந்துச்சு ஸ்கிரீன்ல. அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் கண்டிப்பா. அதுதான் வந்து ஒரு லீடர்ஷிப்பே காட்டுது. இந்த படத்துல வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ அந்த எமோஷன், அந்த சஃபரிங், அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு சின்ன விஷயம்லாம் கேட்பாரு. அந்த கோல் எடுக்க போறது ரொம்ப கஷ்டம்ட்டு அவங்க ஊர் மக்கள் வந்து வரதுக்கு வேணான்னுவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, இங்க இருந்து மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கஷ்டம் தானே படுறோம், அங்க போனாவாச்சும் நம்ம லைஃப் மாறுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு எடுத்துக்காட்டே நான் தான். ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருந்தேன், என்னோட நிலம் போயிடுச்சு, நான் போயிட்டு இந்த கோல்டு எடுக்க போயிட்டு வந்ததுனாலதான் என்னோட நிலத்தை நான் மீட்டுக்க முடிஞ்சது, அதனால நீங்க எல்லாம் என்னை நம்பி வாங்கன்னு சொல்றது. அப்புறம் அவர் வரும்போது வந்து அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் வந்து அவங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பிளவுஸ் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் அவங்க வந்து போடுற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் 1-2 கொஞ்சம் இதுவா இருக்கு, ஆடா இருக்கு. பட் அந்த ஒரு சின்ன விஷயம் இல்ல, ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு பிளவுஸ் கிடைச்சது வந்து அது எவ்வளவு பெரிய விஷயம். அது வந்து ஒரு சின்ன விஷயமா தான் வந்து நமக்கு தோணும். பட் அதுதான் வந்து அந்த காலத்துல வந்து வாழ்க்கை முறை இருந்தது அப்படின்றத வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்களோட கஷ்டங்கள், சொந்த நிலத்திலேயே வந்து அடிமைகளா வாழ்ந்தது எப்படி அப்படின்றத வந்து அந்த அன்டோல்ட் ஸ்டோரியை வந்து ரொம்ப அழகா வந்து ரஞ்சித் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நம்ம இப்ப பார்க்கணுமா, இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஹிஸ்டரியில நம்ம படிக்கிறோம் தான், நிறைய ஹிஸ்டரி படிக்கிறோம். பட் ஹிஸ்டரியில வந்து நம்மளோட லீடர்ஷிப் எல்லாம் வந்து நிறைய இதுல வந்து காட்டுறது இந்த மாதிரி படங்களை நம்மளும் பார்க்கணும், ஆதரிக்கணும். இது ஐ திங்க் 100 crores பட்ஜெட்னு நினைக்கிறேன். சூப்பராகவே இருக்கு. ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஆக்டிங்கும் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காவே இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வராங்க மாளவிகான்ட்டு, அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவங்க தான் வந்து இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு காடஸ் மாதிரி வராங்க. அவங்களோட ஆக்டிங் வந்து பயங்கரமா இருக்கு. அண்ட் இதுல பசுபதியோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல வந்து ராமானுஜர் வழியில வந்து இந்த எஸ்சி கம்யூனிட்டி
கம்யூனிட்டியில இருந்தவங்க வந்து மாறுற மாதிரியான விஷயம்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா வந்து பசுபதி கேரக்டர்ல பண்ணியிருந்தாங்க. அவரு பூனெல்லாம் போட்டுட்டு அந்த ட்ரைபல் வில்லேஜ்ல இருக்க மக்கள் எல்லாம் வந்து கறிலாம் சாப்பிடக்கூடாது, பெருமாளை தான் கும்பிடணுன்ற மாதிரி அவர் அவங்களோட கம்யூனிட்டியை சேஞ்ச் பண்ண வந்து ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. அது சூப்பரா இருந்துச்சு பசுபதியோட இது. ஸோ கண்டிப்பா ரஞ்சித்துக்கு வந்து என்னோட பாராட்டுக்கள். இந்த ஒரு சீக்வன்ஸை வந்து அழகா காமிச்சது. இதெல்லாம் வந்து எனக்கு முன்னாடி தெரியாம இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் போய் ராமானுஜரை பத்திலாம் ரிசர்ச் கூட பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கு வந்து அவரை நிஜமாவே அப்ரிஷியேட் பண்ணணும். ஆக்டிங் வைஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம சியான் விக்ரமுக்கு வந்து கண்டிப்பா இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா நேஷனல் அவார்டே கொடுக்கலாம். படத்தோட சினிமோட்டோகிராஃபி வந்து நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா காடு, மலை, ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. பயங்கர ஃபாஸ்டா இருந்துச்சு. யார் அடிக்கிறாங்க, எப்படி அடிக்கிறாங்கன்றது கூட தெரியாத அளவு இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஸ்பெஷலி வந்து மேக்கப் வந்து சூப்பராகவே போட்டிருக்காங்க. சியான் விக்ரமோட மேக்கப்பா இருக்கட்டும், மற்றவங்களோட மேக்கப்பா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எடிட்டிங் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஏன்னா படம் வந்து ரொம்ப போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. எடிட்டிங்ல வந்து படத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலான்ற மாதிரி என்னோட ஃபீல். ஏன்னா வந்து படம் இவர் எப்பதான் போவாரு, தங்கத்தை எடுத்துட்டாரா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படியே போய்கிட்டே இருக்கு. படம் ரொம்ப லென்த்தியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஸோ மேபி அதை வந்து எடிட்டிங்ல வந்து கொஞ்சம் படத்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கியிருக்கலாம். சாங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. 3 சாங்குமே வந்து சூப்பரா இருக்கு படத்துல. அண்ட் பிஜிஎம் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஃபைட் சீனுக்கு வர அந்த மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்கு. ஜிவி பிரகாஷ் வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டாரு. அனிருத்துக்கு நெக்ஸ்ட் வந்து இப்போ ஜிவி பிரகாஷ் தான் நினைக்கிறேன். இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு 3 ரீசன் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சியான் விக்ரமோட ஆக்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்தோட இந்த படத்துல வந்து பயங்கர எஃபர்ட் போட்டிருக்காரு. ரஞ்சித்தோட அந்த ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல, அதுக்கு வந்து கண்டிப்பாவே அவருக்கு நேஷனல் அவார்ட் கொடுக்கலாம். நம்ம சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியே வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே. இந்த படத்தை வந்து நிறைய ஆங்கிள் கூட பார்க்கலாம். ஒரு ஆங்கிள் எப்படின்னா வந்து நம்ம சொந்த நிலத்தை வந்து நம்ம ரிசோர்ஸ் எல்லாம் நாம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்றத வந்து ஒரு ஆங்கிள் பார்க்கலாம். மாளவிகா வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்ல வந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த கோல்டு எடுக்க போற இடத்துல வந்து யாருமே கோல்டு எடுக்க விடாம தடுக்கிற மாதிரி இருக்கும். சோ அது வந்து நம்ம நிலத்தை நாம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்ற மாதிரி அந்த ஆங்கிள் பார்க்கணும்னாலும் இந்த படத்தை பார்க்கலாம். இல்ல இன்னொரு ஆங்கிள் வந்து நம்ம வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா நம்மளோட ரிசோர்ஸை வந்து நாம யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம். 3வது ஆங்கிள் பாத்தீங்கன்னா நமக்கு முன்னோர்கள் எல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வந்து நாம இப்போ சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறத வந்து 3வது ஆங்கிள்லயும் நம்ம பார்க்கலாம். சோ இது மாதிரி மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல பார்க்கலாம். இந்த படம் வந்து நம்ம ஒரு தமிழ் ஆடியன்ஸை மட்டும் பார்த்து இதுல கதை இருக்கா இல்லையா, லேக் இருக்கா இல்லையா, இதெல்லாம் பார்த்து இந்த படத்தை வந்து நம்ம கண்டிப்பா வந்து டவுன் பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலா இந்த படம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கே போற அளவுக்கான படம். அண்ட் அங்கேயே போய் அவார்டு வாங்குறதுக்கான விஷயம் இருக்கிற ஒரு படம். அதனால நம்ம சவுத் இந்தியா பிலிம் இண்டஸ்ட்ரியை வந்து நாம தான் சப்போர்ட் பண்ணணும். இன்டர்நேஷனல் லெவல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாலிவுட் மூவிஸ் தான் வந்து இந்தியன் மூவிஸ்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க எடுக்கிறது தான் படம்ன்ற மாதிரி பாக்குறாங்க. இது என்னோட கருத்து கரெக்டா தப்பான்றத நீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. நீங்க தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்துட்டு நான் சொன்னது கரெக்டா தப்பான்றத வந்து நீங்க வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓவராலா படம் பார்க்கலாமா வேணாமான்னா கண்டிப்பா படம் ஒரு தடவை பார்க்கலாம். And thanks guys, thanks for watching this video. இந்த ரிவ்யூ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டிமாண்டி காலனி ரிவ்யூ வீடியோல பார்ப்போம்.